ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு இன்றைக்கி 8th சயின்ஸ் தான் படிக்கிறேன். ஒரு வழியாக 6th 7th புக்கு முடிச்சுட்டு 8th புக்குக்கு வந்துட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து அளவீட்டியல். இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. நான் வந்து இன்ஸ்டியூட்டோட புக்கில் ரெஃபர் பண்ணி படித்ததில் அது வந்து 6th 7th 8th 9th 4 கிளாஸ்லேயும் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு 8th முடிச்சுட்டு பின்னாடி 6th 7th ஏற்கனவே படிச்சிருக்கேன். அதை அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். நான் லோவர் கிளாஸ் படிக்கும்போது என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஹையர் கிளாஸ் போக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை வந்துட்டு இது கூட ரெஃபர் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இப்போ நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா இன்னும் டைம் எனக்கு இழுத்துக்கிட்டே போகுது. அதனால் நான் புக்லேயே ஹைலைட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கிறேன். இதே டாபிக் 9th இருக்குது. இதை முடிச்சுட்டு இதனோட புக் பேக்கெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா அளவீட்டியல் டாபிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். சயின்ஸில் எனக்கு வந்துட்டு டாபிக் வைஸ் படிக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள்லாம் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னும் கரெக்டாக 60 days கூட இல்லை. இதில் வந்து சிலபஸையும் முடித்து ரிவிஷனும் பண்ணணும். நான் சிலபஸ் எல்லாம் முடிச்சிருவேனா அப்படின்னு நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. சரி, எனக்கு இருக்கிற டைமில் வந்து சின்சியராக படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சிட்ருக்கேன். நீங்கள்லாம் எப்படி படிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நைட் படிக்கிறீங்களா இல்லை மார்னிங் எழுந்து படிக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து டைம் மாறி மாறி இருக்குது. சில நாள் நைட் படிச்சுட்டு தூங்குறேன், சில நாள் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறேன். அந்த மாதிரி மாறி மாறி தான் போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.